அவர் பேசுறதே ஆனா நீங்க ஓப்பனா டாஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க வெளியே வரும்போது உங்க ப்ரோமோ சொன்னா ப்ரோமோ வருவான்னு சொல்லிட்டு வராங்க. ஐ வாஸ் லைக் சொல்லுங்க. அது அவளுக்கு ரொம்ப ஹிட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ப்ரோமோ. நீங்க நான் எழுதி தரேன் எடுத்து நான் இவ்வளவு நாள் பேசிட்டு பாருங்க. நான் பேசுறதே கிடையாது. எனக்கு அதுதான் இப்போ எனக்கு அவங்க பேசும்போது தான் நான் வந்து ப்ரோமோல எல்லாம் போட்டாங்க. எனக்கு இவங்க பேசும்போது எனக்கு அது செம்ம ஃபன்னா இருந்தது. எனக்கு ரியா வந்து பேசினாங்கல்ல, யாருமா நீ வந்து லைவ் எடுத்த பார்த்தாலும் அழுதுட்டு இருக்க, ஷோ பார்த்தாலும் அழுதுட்டு இருக்க அப்படின்னு எனக்கு இவன் வந்து சொன்னான், இவன் அழுதுட்டு இருக்கு ப்ரோமோல போட்டாங்க அப்படின்னு இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் தான் அதோட கான்டெக்ட் எனக்கு புரிஞ்சது. ஓ அதையும் ப்ரோமோல போட்டேன்னு அவளுக்கு கோபம் வந்துடுச்சு. இது இருக்கிறதுனால இருக்க முடியல. நான் எனக்கே தெரியாது. என்ன கூட்டு பிக் பாஸ் கேட்டாரு போய் கேம் விளையாடுங்க சார். எனக்கு கேம் தெரியலன்ற சொல்றேன். நான் ஏதோ ஃப்ளோல போயிட்டு இருக்கேன் சார். நீங்க என்ன கேம் விளையாடுங்க. சரிடா அதே பிக் பாஸ் செகண்ட் மொமெண்ட் இவனெல்லாம் கூட்டிட்டு வந்து இலக்கை எப்படி விளையாடுன்னு தெரியாம சமைக்கணும்னு சொல்லி அவங்க இது நீங்க என்ன போய் எனக்கு தோணுது பண்றேன் ஏதோ நடக்குது அது நான் ரியாக்ட் பண்றேன் இதுதான் கேமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியாதுல்ல, எனக்கு தெரியும். ஆனா என்ன பண்ண எல்லாமே பார்த்துட்டு வந்திருக்கேன். எனக்கு அன்னைக்கு கம்பூதன் சொல்லும் கூட நான் திரும்பி உட்காந்து யோசிச்சேன். ஆமா நான் எல்லா சீசனும் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஆனா பார்த்துட்டு வந்ததை பண்ணக்கூடாதே இங்க. எப்படி பண்ண முடியும் ஒருத்தங்க பண்ண? அது ஒவ்வொரு மேட்சும் வேற மேட்ச் தான். எல்லா வாரம் ஃபர்ஸ்ட் தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் நல்லா பிறந்த விட்டானா இன்னும்